தவத்தை நடத்தி கொடுத்த பேராசிரியர் அவர்களுக்கு நாம் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறியச் செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். இணைப்பில் உள்ள அனைத்து மெய் அன்பர்களையும் மிகச் சிறப்பாக தவத்தினை வழிநடத்தி கொடுத்த பேராசிரியர் சந்திரன் ஐயா அவர்களுக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் எம்முடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். 5ம் 6ம் 5ம் 6ம்னா என்னங்க? நம்ம அருட்தந்தை சொல்றாங்க. இப்போ நம்ம ஐயா குரு வணக்க பாடலையும் பாடினாங்க இல்லைங்களா? வழுத்தும் ஓர் அறிவு முதல் 5ம் 6ம். அப்போ இந்த அறிவு எப்படி 6வது நிலை எய்துது? அப்படி எய்துவதற்கு முன்னாடி அது என்ன மாதிரியான நிலையில எல்லாம் இருந்துச்சு? எது இந்த மாதிரி 6வது அறிவாக தன்மாற்றம் பெற்றதுங்கிறத பத்தி நம்ம கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். அப்போ நம்ம குரு வணக்க பாடல்ல சொல்றாங்க பாருங்க, எல்லாம் அல்ல இறைநிலை தான் தன்னோட அழுத்தம்ங்கிற ஆற்றல் மூலமாக அணு முதல் அண்ட கோடியாக வந்தது. பிறகு ஒரு அறிவு முதல்ல 6வது அறிவு வரை தன்மாற்றம் பெற்று மனிதன் வரை வந்ததுங்கிறத நமக்கு எளிமையா உணர்த்துறாங்க. அப்போ பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், இதை உணரக்கூடிய 5 புலன்கள், அதையும் தாண்டி எது உணருதுங்கிறதையும் சொல்லி இருக்காங்க. எது உணருதுன்னா இந்த 6வதான தன்மாற்றம் பெற்ற மனம்தான் எல்லாத்தையும் உணர்ந்துகிட்டு இருக்குது. இதுல 5 பற்றியும் 6 பத்தியும் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஏன்னா 1ல இருந்து 6ஆக இறைநிலை தன்மாற்றம் அடைந்த போதும் நாம நேரம் கருதி 5, 6 பத்தி மட்டும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இறைநிலையோட தன்மாற்ற சரித்திரத்துல ஒரு பகுதியாக தான் இந்த பஞ்ச பௌதிகங்கள் உருவானதுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த பஞ்சபூதங்களோட தொகுப்பு தான் பிரபஞ்சம்ங்கிறது நம்ம எல்லாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லா மகான்களும் விஞ்ஞானிகள் எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. வேதாந்திகள் பிரபஞ்ச தோற்றத்தை பத்தின ஆராய்ச்சியில ஈடுபட்ட போது பஞ்சபூதங்களை கண்டாங்களாம். சித்தாந்திகள் இத அவர்களோட தவத்துல உணர்ந்திருக்கிறாங்க. பஞ்சபூதங்களோட உற்பத்திய 2 பேருமே அண்ட உற்பத்தின்னு சொல்றாங்க. எந்த 2 பேருனா இந்த வேதாந்திகள், சித்தாந்திகள் 2 பேருமே அண்ட உற்பத்தின்னு சொல்றாங்க. இறைநிலை எப்படி இருக்குன்னா, அது பேராற்றலுடையது. அது தன்னைத்தானே இருக்கிக்கிட்டே இருக்கும். அதனால ஒரு சில இடங்கள்ல மடிப்பு விழுது. அந்த மடிப்பு என்ன ஆகுதுன்னா, அந்த இறைநிலைய அந்த தன்னிருக்க சூழ்ந்தற்றும் ஆற்றல் அந்த இறைநிலையோட தன்மையா இருக்கு இல்லைங்களா? அதனால அந்த மடிப்புல இருந்து ஒரு சில இறைத்துகள் உருவாகுது. அது என்ன ஆகுதுன்னா, அந்த சூழ்ந்தெழுத்தும் காரணத்தால சுத்த ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நுண்துகள் தான் இறைத்துகள்கள்னு நமக்கு சுவாமிஜி விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த இறைத்துகள்கள் சுத்தும் பொழுது காந்தம் உருவாகுது. அது இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் ஊடுருவி வரக்கூடிய பாய்ம பொருளாகவும் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு விளக்கியிருக்காங்க. இந்த இறைத்துகள் எங்க உருவாகுது? அந்த இறைநிலையிலே தான் உருவாகுது. அப்போ அந்த இறைத்துகள்கள் இறைநிலையானது சூழ்ந்த அழுத்தத்தால இறைத்துகள் குவிந்து ஒரு சில இடத்துல அழுத்தம் அதிகமா இருக்கும் பொழுது கொஞ்சம் நெருக்கமா இருக்க இறைத்துகள்கள் குவிந்து விண்ணாக மாறுது. அப்போ விண்ணுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த இறைத்துகள் தான் இருக்குது. அந்த இறைத்துகள்களோட வேகம் தான் இந்த விண்ணோட வேகமாகவும் இருக்குது. அப்போ அந்த விண் வேகமா சுத்தும் போது அதுக்குள்ளார இருக்கக்கூடிய இறைத்துகள்கள் ஒரு சிலது வெளியேறுது. அந்த இறைத்துகள்கள் இறைநிலையோட கலந்து அந்த அலைகளில் தன்மாற்றம் அடையக்கூடிய நிகழ்ச்சி தான் பஞ்ச தன் மாத்திரைன்னு சொல்றாங்க. அந்த பஞ்சதன் மாத்திரை எது அப்படின்னு பார்த்தோம்னா,
அது வந்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக இருக்குது. இந்த மாதிரி அழுத்தம், ஒளி, சுவை, மனம்ங்கிற 5 தன்மாத்திரைகளாக காந்தம் மாறக்கூடிய நிகழ்ச்சியானது இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்பவும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இந்த தன்மாற்றத்தை உணர்ந்து கொள்ளத்தான் உயிரினங்கள் உருவாச்சு, உயிரினங்கள் தோன்றியது. 5 நிலைக்கு அப்புறமா 6வது தன்மாற்றமாக மனம்ங்கிற காந்தமும் உயிரினங்கள்ல தோன்றுச்சு. இந்த 5 தன்மாத்திரைகளை 5 புலன்கள் மூலமாக மனதை கொண்டுதான் உணர முடியும். 2 விண்களுக்கு இடையில காந்த ஆற்றல் முதல்ல அழுத்தமா வருது. அந்த அழுத்தம் அதிகமாகும் போது ஒளி உருவாகுது. ஒளி காத்துல விரிஞ்சு பரவுது. அந்த மாதிரி பரவிட்டே இருக்கும்போது அங்க அழுத்தம் அதிகமாகிற இடத்துல ஒளி, அதாவது வெப்பம் வருது. அது அந்த வெப்பமும் ஒளியும் என்ன ஆகுதுன்னா நெருப்புல கலந்து போயிடுது. ஆனா இந்த ஒளி சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒளியும் பருப்பொருட்கள்ல இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா சுத்தி சுத்தி வந்துகிட்டே, அந்த பொருட்களுக்குள்ளார சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குமா. அந்த மாதிரி சுத்தி சுத்தி வந்துதான் திரவ பொருட்கள்ல அது வந்து சுவையாக வெளிப்படுது. கெட்டி பொருட்கள்ல அந்த அந்த விண்களோட நெருக்கம் மனமாக வெளிப்படுது. இந்த மாதிரி பார்க்கும் பொழுது விண்ணை பத்தியும் 5 தன்மாத்திரை பத்தியும் நமக்கு புரிய வச்சுட்டாங்க நம்ம அருள் தந்தை அவர்கள். அப்போ இந்த பஞ்சபூதங்கள்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரிதான் நெருங்கி நெருங்கி அந்த விண்கள் இயங்கும் போதுதான் பஞ்சபூதங்கள் உருவாகுச்சு. மின்துகள்களோட இந்த நெருக்கத்தை வச்சு தோற்ற பொருட்கள்ல 5 வகையா பிரிச்சிருக்காங்க. அதுதான் பஞ்சபூதங்கள் ஆகிய விண், காற்று, நெருப்பு, நீர், நிலம். இதுல நம்ம இப்போ விண்ண பத்தி பார்த்தோம் இவ்வளவு நேரம். அப்புறம் காத்துல என்ன ஆகும், அந்த விண்களோட எண்ணிக்கை 1க்கு மேல இருக்குது. அப்போ எது வந்து அந்த விண்ணோட எண்ணிக்கை 1க்கு மேல இருக்கக்கூடியது எதெல்லாம் பார்த்தோம்னா ஹைட்ரஜன், ஹீலியம், நைட்ரஜன், அதெல்லாம் வந்து காற்றாக மாறுது. அது வந்து பரவ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நெருப்புல வந்து 24 விண்கள் இருக்கும். அந்த 24ல 8 எலக்ட்ரான், 8 புரோட்டான், 8 நியூட்ரான். இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா எல்லாமே விண்கள் தான். அது சுத்தக்கூடிய அந்த சுழல் வேகத்தை பொறுத்து அதிகமான வேகத்தோட சுத்துச்சுன்னா அது எலக்ட்ரான். அப்போ அந்த எலக்ட்ரான் வேகமா சுத்த 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 கொஞ்சம் கொஞ்சமா இறைத்துகள் ஒரு சிலது வெளியேறிடும். அப்போ என்ன ஆகும், அதனோட வேகம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுவே அப்போ புரோட்டான் ஆயிடும். அதுக்கப்புறமா அது சுத்திக்கிட்டே இருக்குதா, சுத்திக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் வீக்கா இருக்க இறைத்துகள் வெளியேறும்போது அதனோட வேகம் இன்னும் குறைஞ்சு அதான் நியூட்ரான் சொல்லுவாங்க. அதுக்குதான் சுவாமிஜி என்ன சொல்ல ஒரு உதாரணம் கொடுப்பாங்க இல்லைங்களா, மகன், தந்தை, தாத்தா அப்படின்னு. ஒரே ஆள் தான் மகனாகவும் அந்த வளர்ந்த பிறகு தந்தையாக, இன்னும் வயது முதிரும் போது தாத்தாவாக மாறுறாங்களே, அந்த மாதிரி தான் இந்த விண்கள் தான் இந்த மாதிரி எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானாக இருக்குது. அப்ப இது கூடிய தொகுப்பு வந்து ஆக்சிஜன் சொல்றாங்க. அந்த ஆக்சிஜன் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அது எரியக்கூடிய தன்மை உடையது. பொதுவா வந்து எங்கன்னா நெருப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு இதுல எல்லாம் கூட நம்ம பார்த்திருக்கலாம் இல்லைங்களா, நிறைய இடங்கள்ல தியேட்டர்ல அந்த மால்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அங்கங்க பாத்தீங்கன்னா ஃபயர்னு போட்டுட்டு இந்த ரெட் கலர்ல ஒரு சிலிண்டர் இருக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா கார்பன் டை ஆக்சைடு அடைச்சு வைப்பாங்க. ஏன்னா அது வந்து அந்த நெருப்பை குறைக்கும். வேறஸ் ஆக்சிஜன் வந்து நெருப்பு வந்து அதிகமாக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அடுத்து பார்க்கும்போது நீர். அப்போ நீர் எப்படி உருவாகுச்சுன்னு பார்க்கும்போது ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒரு குறிப்பிட்ட விதத்துல கூடும்போது ஒண்ணுக்கு இடையில இன்னொன்னு வந்து நிரம்புது. இதனால நெருங்கின ஒரு கோர்வை அமைஞ்சு போகுது. அதுதான் வந்து நீர் ஆகுது. அடுத்து நிலம் எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தோம்னா அந்த நீர் மூலகங்கள் இருக்கு இல்லையா, அந்த ரொம்ப நெருங்கி இயங்குது. அப்போ அந்த மாதிரி நெருங்கி இயங்க அங்க வந்து ஒரு கெட்டி பொருள் உருவாகுச்சு. அதுதான் நிலமாகுது. இதைத்தான் அவைதான் என்ன சொல்றாங்க, பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதம்
தரமாறி தோன்றும் பிறப்புன்னு சொல்றாங்க. ஆக நாம பார்க்கிற எல்லாமே இந்த 5 பௌதீக பிரிவுகளோட கூட்டு தோற்றமா தான் இருக்குது. அது பூமி, கோள்கள், நட்சத்திரங்கள், அண்டங்கள், பிரபஞ்சம் எல்லாமே பார்க்கும்போது இந்த 5 பௌதீக பிரிவுகளோட கூட்டாதான் இருக்குது. அப்போ இதையெல்லாம் நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த மனதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். மனம்ன்றது 6வதா வந்த அந்த தன்மாற்ற நிலை. அந்த மனதோட நுண்ணிய நிலையில தான் இந்த பொருட்களை நம்ம தொடர்பு கொள்ளும் போது அந்த மனம் எழுச்சி பெறுது. அப்போ மனம் எழுச்சி பெறும்போது அது அந்த நேரத்தில் தான் அந்த உணர்தல்ன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அப்போ இந்த உணர்தல் வரும்போது மட்டும்தான் நமக்கு ஏதாவது நம்ம மேல படுது அப்படின்னா வேகமா பட்டா வலியாகும், லேசா படும்போது ஒரு உணர்வு வரும். அது எல்லாம் எப்பன்னா அந்த மனம் எழுச்சி பெறும்போதுதான் நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சுவையை உணர்றதாகட்டும், இல்ல சத்தத்தை கேட்கறதாகட்டும், வெளிச்சத்தை பார்க்கறதாகட்டும், எல்லாமே அந்த மனம் எழுச்சி பெறும்போதுதான். அப்போ மனம் எழுச்சி பெறதா இந்த மாதிரி உணர்தல்னு சொல்றாங்க ஞானிகள். இந்த மாதிரி உணர்ந்துதான் பஞ்சபூத தோற்றத்தையும் பஞ்ச தன்மாத்திரை பற்றியும் நமக்கு விளக்கியிருக்காங்க நம்ம அருட்தந்தை. அப்போ எதை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னாலும் 6வது அறிவான அந்த தன்மாற்றமான மனம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்குது. அப்ப பஞ்சபூதங்கள் தோன்றின பிறகு பல கோடி ஆண்டுகள், இந்த பஞ்சபூதங்கள் உருவாவதற்கே பார்த்தோம்னா பல வருஷங்கள் ஆயிருக்கும், பல கோடி வருடங்கள். அப்புறம் பல கோடி வருடங்கள் கழிச்சுதான் இந்த உயிரினங்கள் இந்த பூமியில உருவாச்சு. இந்த உயிரினங்கள் அப்படின்னும் போது எந்த ஒரு எந்த ஒரு என்ன சொல்றது பொருளோ இல்ல இதுல அதுல அந்த விண்கள் சுற்றோட்டம் ஒழுங்கா இருக்கும். இப்போ நம்ம அசேதன பொருள், சேதன பொருள். அசேதன பொருள் அப்படின்னா அதுலயும் அந்த பஞ்சபூத கூட்டுன்றதை நம்ம பார்த்தோம். இப்ப பஞ்சபூத கூட்டா இருந்தாலும் அசேதன பொருட்கள்ல அந்த விண்களோட ஓட்டம் ஒரு சரியான பாதையில இருக்காது. ஆனா உயிரினங்கள்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த விண்கள் என்ன பண்ணுது, தனித்து இயங்கக்கூடிய விண்ணு ஒரு சுழற்சி ஒழுங்கோட ஒரு சுற்றோட்டமாக ஓடத் தொடங்கியது. அப்போ உயிரோட்டம் தொடங்குச்சு. அப்போ அந்த சுற்றோட்டத்துல உள்ள விண்களை உயிர் துகள்னும், எந்த உருவத்துல அந்த சுற்றோட்டம் அமைந்ததோ அது உயிரினம்னோ அல்லது ஜீவன்னு சொல்றாங்க. அப்போ உயிரினங்கள்ல இருந்து வெளியில வரக்கூடிய அந்த விண்ணானது இப்போ ஒழுங்கான சுற்றோட்டத்தை அமைச்சுக்கிச்சு. அமைச்சாலும் அது என்ன பண்ணும், ஓடிக்கிட்டேதான் இருக்கும் இல்லையா? அப்போ அந்த உயிரினத்துக்குள்ளார ஓடக்கூடிய விண்ல இருந்து வெளிப்படக்கூடிய இறைத்துகள்ல ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஜீவகாந்தம் மூளை வழியாகவும் புலன்கள் வழியாகவும் செலவாகும் போதுதான் உயிரினங்கள்ல மனமாக இயங்குது. ஆக அப்போ இந்த மனம் அப்படின்ற 6வது தன்மாற்றம் உயிரினங்கள்ல தான் இருக்குது. அதை எப்படி உருவாகுச்சுன்றதும், ஏன்னா அந்த ஜீவகாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய அந்த விண்துகள்கள் ஓடி அந்த இறைத்துகள்கள் அதுல இருந்து வெளியேறி அந்த இறைத்துகள்கள் ஜீவகாந்தம் மூளை வழியாக அல்லது புலன்கள் வழியாக செலவாகும் போது மனமாக இயங்குது. அதன் மூலமாகத்தான் நாம இந்த அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் இது எல்லாத்தையுமே உணர்ந்து கொள்ள முடியுது. அவங்க இந்த 5 தன்மாத்திரை உணர்வதற்காக தான் உயிரினங்கள் தோன்றியதாம். உயிரினங்கள் இருக்கக்கூடிய 6வது தன்மாற்றமான மனதை கொண்டுதான் தோல், காது, கண்ணு, நாக்கு, மூக்குங்கிற 5 பொறிகளை கொண்டு நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. உலகத்துல பார்க்கும்போது ஓரறி உயிரினமான இந்த மாதிரி வந்த பிறகு உலகத்துல ஓரறி உயிரினமான தாவரம் வந்தது. அது சூடு, குளிர்ச்சின்ற நிலைய தொடு உணர்வா அறியுது. தாவரத்துல இருந்து விதை காலத்தோட முளைக்காம போனா அதுல புழு வந்துடுது. அது 2வது அறிவு. அந்த புழுவுக்கு என்ன உணர்வு இருக்குன்னா சுவை உணர்வு இருக்கும். புழு நகர்ந்து நகர்ந்து பறந்து வரும்போது அடுத்ததாக அதுக்கு மூக்கு வந்துச்சு. அந்த மூக்கு அப்படின்றது வரும்பொழுது அதுக்கு மனத்தை வாசனை உணரக்கூடிய தன்மை வந்தது.
அப்போ அந்த இடம் அங்க வந்து மூன்றாவது அறிவு உயிரினமான எறும்பு, கரையான் போன்றவை வந்து உருவாச்சு. முதல்ல வந்து ஓரறிவு உயிரினமான தாவரம் உருவாச்சு. அதுக்கப்புறம் அந்த தாவரத்துல இருக்கக்கூடிய விதைகள்ல இருந்து முளைக்காம விட்டு போன விதைகள் காலத்தோட அது முளைக்காம விட்டு போயிட்டு அதுல இருந்து அந்த விண்கள் சுத்தி சுத்தி அந்த தன்மாற்றம் அடைந்து அங்க வந்து புழுக்கள் உருவாச்சு. அந்த புழுவுக்கு சுவை உணர்வு. அடுத்ததாக மூன்றாவது அறிவான மூக்கு வந்த பிறகு எறும்பு, கரையான் போன்ற உயிரினங்கள் வந்தது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பார்வை உணரக்கூடிய கண்கள் வந்தது உயிரினங்களுக்கு. அப்போ அங்க நான்காவது அறிவு வந்தது. அந்த உயிரினங்கள் பார்க்கும்போது ஊர்வனம் செல்லக்கூடிய பாம்பு, பல்லி இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, பல வருடங்கள் கழிச்சு சத்தத்தை கேட்கக்கூடிய ஐந்தாவது அறிவான காதுகள் வந்தது. ஆணு, ஆடு, மாடு இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் ஐந்தறிவு உயிரினங்கள் நாம சொல்றோம். இதெல்லாம் வர்றதுக்கு பல கோடி ஆண்டு. அதுக்கப்புறம் தான் மனிதன் வந்தான். மனிதன் வந்து ஆரம்ப காலகட்டங்கள்ல பார்க்கும்போது விலங்குகள் மாதிரி தான் வாழ்ந்து வந்தார்கள். அதுக்கு பிறகுதான் ஓரளவுக்கு அந்த அறிவின் தெளிவு, அறிவு சிந்தனை ஆற்றல் வந்த பிறகு அனுமானம்ங்கிற ஆறாவது அறிவை வந்து உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. மனிதர்களோட சிந்தனை ஆற்றல் மூலமாக வந்ததுதான் அந்த அப்போ மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அனுமானம்ங்கிறது தான் ஆறாவது அறிவாக வந்ததாக நமக்கு மகான்கள் விளக்கி சொல்லி இருக்கிறாங்க. அப்போ பஞ்சபூதங்கள்ல இருந்து வரக்கூடிய இந்த காந்த அலைகளை அழுத்தம், ஒளி, சுவை, மனம்ங்கிற வெளிப்பாடுகளை உணர்ந்து கொண்டு உடலுக்கு வேண்டிய தேவைகளை நிறைவு செய்து கொள்றதுக்காக 5 பொறிகள் உருவானது. இதுவரை 5 பொறிகள் இருந்தவர்கள் 5 அறிவாக இருந்தது. அடுத்ததாக இந்த பொறிகளையும் தாண்டி மனம் உணர்ந்து புலன் காட்சிக்கு காரணமான மறைபொருள்களை உணர்ந்து கொள்வதற்காக தான் ஆறாவது அறிவின் திறன் அது வந்து பயனாச்சு. அப்போ மனித மனத்தோட அனுமானம்ங்கிற சிறப்பு மூலமாகத்தான் மனிதர்கள் வந்து சிந்தித்து இந்த இறைநிலை பற்றின விளக்கமும் இறைநிலை பற்றின அதனோடு இணைந்து இருக்கக்கூடிய தன்மையும் பெற்றாங்க. அப்ப சுவாமிஜி வந்து இத ஒரு கவியில எப்படி சொல்றாங்கன்னா, ஓரறிவு முதலாறு அறிவென்பது உருவம், ஒளி, சுவை, மனம், இயக்கம் சீரறியும் ஐம்புலன்கள் யூகிக்கும் மூளை திறம் சேரும் எண்ணிக்கை ஊக்கம்னு சொல்றாங்க. ஆக இந்த 6 அறிவு அப்படிங்கிறது எப்படி வந்ததுன்றத இந்த மாதிரி அந்த உருவம், ஒளி அந்த மாதிரி ஒன்னொன்னா சேர சேர அந்த மாதிரி அறிவு ஓரறிவுல இருந்து 6 அறிவு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்தையே ஐயன் திருவள்ளுவர் அவர்களும் எப்படி சொல்றாங்கன்னா, சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற 5 வகை தெரிந்தான்கட்கே உலகுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த 6வது அறிவு நல்லா செயல்பட்ட பிறகு அதனை கொண்டு நமக்கு வந்து இன்பம், துன்பம் அப்படின்ற நிலையெல்லாம் நாம வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருந்தோம். இப்போ இந்த மாதிரிதான் மக்கள் பெரும்பாலான நாட்கள்ல இப்பவும் பார்த்தோம்னா ஒண்ணு இன்பம் இல்ல துன்பம் இந்த 2 நிலைகள்லயே தான் இருப்பாங்க. இதுல வந்து சிந்தனையில உயர்ந்த ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஏன் இந்த இன்ப துன்பம் இந்த சுழலியே ஏன் சுத்தி உழண்டுகிட்டே இருக்கணும் இந்த மனித இனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்றாங்கன்னா எப்படி வந்து இதுல இருந்து விடுபட முடியும் அப்படின்னு இது பண்ணும்போது தன்னோட புலன் உணர்வுகளை கடந்து தன்னோட மூலம் என்ன அப்படின்றத வந்து அடையறதுக்கு சிலர் விரும்பினாங்க. அப்போ தன்னோட மூலத்தை அடையணும் அப்படின்னா அப்போ தன்னோட இந்த இன்ப துன்ப உணர்வுகள் இந்த புலன்கள் மூலமா தான் கிடைக்குது. அப்போ இந்த புலன் உணர்வுகளை கடந்து நிற்கும் போதுதான் நம்ம அதுல வெற்றி பெற முடியும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த புலன் உணர்வுகளை கடந்து அமைதி நிலையில தன்னோட மூலத்தை அடைவதற்கு நோக்கி தவம் செய்தாங்க. அந்த மாதிரி பண்ணி அதுல வெற்றியும் பெற்றாங்க. அப்போ அந்த காலத்துல இதெல்லாம் உணர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர் உணர்ந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி உணர்ந்தவங்க மக்களுக்கு உணர்த்துவதற்கு வந்து பல வழிகள்ல முயற்சி பண்ணாங்க. அப்பெல்லாம் பார்க்கும்போது இந்த அளவுக்கு விஞ்ஞான வளர்ச்சியும் கிடையாது, மக்களுக்கு கல்வி அறிவும் இந்த அளவுக்கு எல்லாம் இல்லாம இருந்துச்சு.
அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க உணர்ந்தத வந்து முதல்ல வார்த்தைகள் மூலம் அவங்களுக்குன்னு ஒரு சில இந்த மாதிரி தவம் செய்து அவங்க வந்து சிந்தனைகள் விளக்கங்கள்லாம் கொடுக்கும்போது அதை வந்து பிரசங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அப்பெல்லாம் அந்த அந்த மாதிரி பண்ணும்பொழுது அவங்க வந்து அவங்களோட அந்த சிந்தனை விளக்கத்துல பல பேர் ஈர்க்கப்படுவாங்க. அந்த மாதிரி ஈர்க்கப்பட்டு அவர்களுக்கு சீடர்களாக பலரும் உருவாகுறாங்க. அப்போ அந்த மாதிரி உருவான போது முதல்ல என்ன பண்றாங்க, வார்த்தைகள் வழியாக அவங்க வந்து அவர்களோட சீடர்களுக்கு உணர்த்துறாங்க. அப்போ அந்த சீடர்கள் என்ன பண்ண முடியும்னா, எந்த அளவுக்கு அவர்கள் உணர்ந்தார்களோ அதை வந்து அடுத்த உள்ள தலைமுறைக்கு உணர்த்துறாங்க, அடுத்து அடுத்து வரக்கூடியவர்களுக்கு. இப்போ நாமே பார்த்தோம்னா நம்ம சுவாமிஜிக்கு பார்க்கும்போது எத்தனையோ வந்து கோடிக்கணக்கான மக்கள் அவரை வந்து ஃபாலோ பண்றோம். இப்போ சுவாமிஜி உணர்ந்தத மொத்தமா சொல்லிட்டாங்க. ஒரு கவியில சொல்றாங்க இல்லைங்களா, விளக்கினேன் விளங்கியே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன விளங்கி இருக்காங்களோ அது மொத்தத்தையும் நமக்கு விளக்கிட்டாங்க. ஆனா எப்படி அந்த நிலைக்கு உயர முடியும்ன்றது பாதி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா நாம வந்து ஃபாலோ பண்றோம், நாம எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த மாதிரி தான் அந்த இப்ப பார்க்கும்போது நிறைய வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆஹ் ஒரு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா எக்ஸாம்பிளோட சொல்றதுக்கு எல்லாமே முடியுது. அப்ப இப்பவே வந்து பார்க்கும்போது நாம சுவாமிஜி அடைஞ்ச உயரத்தோட அதிகமா உயரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாலும் நாம எல்லாம் எந்த நிலையில இருக்கோம் நமக்கு தெரியும். அப்போ அந்த காலத்துல இந்த மாதிரி விஞ்ஞான வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லாத போது இப்போ அவங்க எந்த அளவுக்கு உணர்ந்திருக்காங்க அப்படின்றதும் அதை உணர்த்துவதற்கு முயற்சி பண்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, அதுல சரி நாம ஒரு சில சடங்கு முறைகளை ஃபாலோ பண்ணி மக்களுக்கு உணர்த்தலாம், அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வைக்கிறத செயல்கள் மூலமாக செய்ய வைக்கலாம் அப்படின்றதால ஒரு சில சடங்குகளையும் உருவ வழிபாட்டையும் கொண்டாந்தாங்க. அந்த மாதிரி வந்து வணக்க முறைகள் வந்து காலப்போக்கில் பலவாக பெருகிக்கிட்டே போச்சு. அப்படி பார்க்கும்போது இந்து சமயத்துல வந்து பார்க்கும்போது 6 முக்கியமான சமயங்கள் உருவாச்சு. அந்த முக்கியமான சமயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா சைவம், சாக்தம், வைணவம், சௌரவம், கானபத்தியம், கௌமாரம். அப்போ இந்த மாதிரியான சமயங்கள் என்ன ஆகுது அப்படின்னா காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், மக்களோட அறிவு வளர்ச்சி இதையெல்லாம் பொறுத்து அந்த அந்த இறை வழிபாடாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அவங்க சொல்லி சொல்லி பார்த்து புரிஞ்சுக்க முடியாத போது சரி இந்த மாதிரி இறை வணக்கம் இப்படி இப்படி பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு வந்து இந்த மன அமைதி கிடைக்கும், உங்களுக்கு வாழ்க்கை சிக்கல்கள் இருந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி உருவ வழிபாட்டை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த உருவ வழிபாடுமே பார்க்கும் பொழுது அது வந்து மக்கள் வாழக்கூடிய அந்த காலத்துக்கும் அவங்க வாழ்ந்த இடத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கும் அவர்களோட அறிவாட்சி தரம் பொருத்தம் மாறிக்கிட்டே தான் இருந்தது. அப்போ இதுல பார்க்கும்போது இந்த முக்கியமான 6 சமயங்கள்ல முதல்ல வந்தது சைவ சமயம் அப்படின்னு அதாவது நம்ம சொல்றதுக்கு வசதியா சைவ சமயம் அப்படின்னும் போது அப்போ சைவ சமயத்தம் அப்படில அதுல உணர்ந்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த பூரண பொருளை வந்து சிவம்னு சொன்னாங்க. அதுதான் முழுமுதற் பொருளாக போற்றி வழிபட்டாங்க. இயற்கையை முழுமையா உணர்ந்தவங்க இந்த இந்த பூரண பொருளாகவும் இந்த வெளியாகவும் அதனோட இயக்க ஆற்றலாகவும் இருக்கிறது இந்த ஆகாசம் தான். இந்த ஆகாசம்ன்றது பேரியக்க மண்டலமாகவும் இருக்குதுன்றத உணர்ந்தாங்க. அதனால இந்த ஆகாசமே பூரண பொருளாக இருக்கிறதால அதை வந்து சிவம் அப்படின்னு சொல்லி அதை ஃபாலோ பண்றவங்க, அத சிவனை வணங்கக்கூடிய அந்த மக்கள் வந்து சைவ சமயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு, காலப்போக்கில் அந்த சைவ சமயம் சிவனேன்னு இறைன்னு சொல்லுவாங்க. அப்போ சிவன்னா சும்மா இருக்கணும். அதாவது இப்போ வந்து ஒரு ஜோக்கு கூட இருக்கும் இல்லையா, ஒரு படத்துல உன்னால சும்மா இருக்க முடியுமா, நீ கூட அந்த சவால் விடுவாரு இல்ல, ஒரு நாள் எல்லாம் நீ வந்து என்ன மாதிரி சும்மா இருந்து பாரு, சும்மா இருக்கேன் சும்மா இருக்கேன் அந்த வெட்டியா இருக்குன்னு சொல்றீல்ல அப்படின்ற. அப்போ அந்த சும்மா இருத்தல் அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு சிரமமான காரியம். அது சும்மா இருக்குன்னா மனமும் சும்மா இருக்கணும். அப்போ அதனாலதான் மகான்கள் ஒரு பாடல சொல்லுவாங்களா, சும்மா இருக்கும் சுகம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து அதை அடைவது அப்படின்றது வந்து மிகவும்
கடினமான விஷயம். நம்ம வந்து மௌனத்துல அததான் மகா மௌனம் அப்படின்னு நமக்கு வந்து சுவாமிஜி சொல்லுவாங்க. அந்த மகா மௌனத்துல இருக்கும் பொழுதுதான் அந்த இறைநிலை உணர்வு வந்து வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது அடுத்தது அந்த அப்போ சிவனை வணங்கக்கூடிய மக்களை வந்து சைவ சமய வழிபாட்டினர் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது சாக்த சமயம், அது இங்க வந்து சக்தி வழிபாடு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா சிவன் சும்மா தானே இருக்காப்ல, எதுவுமே பண்ணல. அப்போ வந்து அந்த அந்த விண்கள் அந்த பிரபஞ்சத்துல அந்த இறைநிலையில கரைந்து ஆஹ் காந்தம் அது இயக்கம் உருவாகுது. அப்போ இயக்கம் தான் முக்கியம். ஆஹ் இருப்பு நிலை வந்து சிவமாகும், இயக்கம் அப்படின்றது சக்தி சக்தி நிலை அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப சக்தி தானே நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா இந்த சக்தி வழிபாடை கொண்டு வராங்க. அந்த சக்தி வழிபாட்டுல பேரியக்க களத்தோட இயக்க மூலக்கூறு தான் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நமக்கு அந்த இயக்க மூலக்கூறு அவசியம் அப்படின்னு சக்தி வழிபாடை கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியான மக்கள் வந்து சாக்த சமயத்தினர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஒரு சில இடங்கள்ல அந்த வைணவ சமயத்தை கடைபிடிச்சாங்க. அப்போ அந்த வைணவத்துல என்ன ஆகுது அப்படின்னா அத வந்து ஆழ்ந்து தவம் செய்து ஆஹ் தவத்துல வந்து என்ன ஆகுது, அந்த விண்ணு வந்து சுத்திக்கிட்டே இருக்குதுன்றத உணர்ந்தாங்க. அப்ப விண்ணு சுத்திக்கிட்டே இருக்குதுன்னா அப்ப எது சுத்தும், சக்கரம் சுத்தும். அதுக்கு வந்து ஒரு உவமானமா சக்கரத்தை கொடுத்தாங்க. அப்போ அந்த விண்ணு சுத்திக்கிட்டே இருக்கும், எது ஒண்ணு சுத்தினாலும் அதுல இருந்து ஒரு சத்தம் வரும் இல்லையா. அப்போ அந்த விண்ணு வந்து வேகமா சுத்தும் போது ஒளி வருது. அப்ப அந்த ஒலி அதாவது சவுண்ட், அந்த சவுண்ட வந்து ஆஹ் உணர்த்துவதற்காக சங்கு. அப்போ சங்கு சக்கரம் இத வந்து ஒரு குறிப்பா காட்டி அந்த குறிப்பை உடைய ஒரு உருவத்தை வணங்கும் தெய்வமாக கொண்டாங்க. அவங்கள வந்து வைணவ சமயத்தினர் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல இதையெல்லாம் வந்து நம்ம கண்ணால பார்க்க முடியல. கண்ணால பாக்குறதான் நம்ம நமக்கு வந்து ஆஹ் நல்லா பாக்குறோம், அதனால அந்த இது வணங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, சூரியன் அப்படின்றது கண்ணுக்கு தெரியுது. அப்போ கண்ணால அந்த சூரியன் வந்து பேராற்றல் உடையது. அப்ப கண்ணால பார்க்கக்கூடிய இந்த பேராற்றலாக இருக்கக்கூடிய சூரியனை வழிபாட்டு கடவுளாக கொண்டாங்க. அந்த சூரியன்ல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த வெப்பத்தினாலதான் உயிர்கள் ஆக்கவும் காக்கவும் படுது. அதனால அந்த சூரியனை வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள வந்து சௌரவ சமயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கானபத்தியம். கானபத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா இந்த நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள், நேற்று தவத்துல நம்ம வந்து 9 மைய தவம் பண்ணோம். அப்போ உடல்ல 7 ஆதாரங்கள் இருக்கும். அப்ப அந்த 7 ஆதாரங்கள் அதையெல்லாம் உடலோட இணைக்கும் போது ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு என்ன சொல் ஒரு உருவம் ஒரு ஒரு வடிவமைப்பு வரும். அப்போ அந்த ஓன்னு சொல்லக்கூடிய அந்த வடிவமைப்போட மனித உருவம் இணைந்த வடிவத்தை தான் வந்து கணபதி வடிவம் சொல்லுவாங்க. இந்த 5 அத வந்து அந்த பஞ்சபூதங்களை வந்து உணர்த்தக்கூடியதான் அந்த ஐங்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. கணபதியை வந்து இல்லையா பல பெயர்கள் கொண்டு இந்த ஒவ்வொரு கடவுளையும் அழைப்பாங்க. அப்ப அந்த நிலம் நீர் நெருப்பு காற்று மீன் அப்படின்றத உணர்த்துவதற்காக அந்த ஓ அப்படின்ற ஒரு வடிவத்தோட கூடிய மனித உருவத்தை கொடுத்து, அதாவது கணபதி வடிவமாக கொடுத்து அதை வணங்கக்கூடிய மக்கள் கானபத்தியம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு சில இடங்கள்ல கௌமார சமயம் அதாவது முருக வழிபாடு வந்தது. அப்போ இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா வெளியாக இருக்கக்கூடிய சிவம், சைவத்துல என்ன சொன்னாங்க, சுத்த வெளிதான் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்போ வந்து அந்த வெளியா இருக்கக்கூடிய சிவமும் சாக்த சமயத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தியும் இணைஞ்சு திணிவு பெறும் நிலைக்கு ஏற்ப ஐம்பூதங்களும் உயிரினங்களும் உருவான போதும் அவற்றை அழுத்தம் ஒளி சுவை மனம் அப்படின்ற அறிவுன்ற 6வது பேரியக்க மண்டலமாக அதை அறிவு மூலமா தான் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த எல்லாத்தையும். அப்படின்னும் போது அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த 6வதா உணரக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த காந்தத்தை வழிபட்டாங்க. இது வந்து 6 நிலைகள்ல இருக்குது. அப்படி 6வது நிலை மூலமா தான் உணர முடியுன்றதால இந்த 5
ஐந்தையும் உணர்த்தி அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் அதையும் உணர்த்தி ஆறாவதாக இருக்கக்கூடிய அறிவு தான் உணருதுன்ற. அப்ப அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து ஆறுமுகன் சொன்னாங்க. அதுக்கு வந்து இன்னொரு பேர் முருகன்னு சொன்னாங்க. முருகன்னா இயற்கை அழகு அப்படின்ற அர்த்தம். அப்போ இதுக்கு பல பெயர்கள், எப்படி ஒவ்வொரு கடவுளுக்குமா பல பெயர்கள் இருக்கு, அதே மாதிரிதான் குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சக்தியும் இணைந்ததாக வந்ததால குமரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்த ஆற்றல காந்தன்னு வணங்குனாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு நமக்கு 5 நிலங்கள் இருந்தே அந்த காலத்துல ஐவகை நிலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஐவகை நிலங்கள்ல வாழ்ந்த மக்கள் இந்த மாதிரி 6 வகை வழிபாட்டு முறைகளை கடைபிடிச்சாங்க. அவங்க அந்த வழிபாட்டு முறைகள் அந்தந்த கடவுளோட பெயர்களால 6 சமயங்களாக ஆச்சு. ஆக இந்த மாதிரி பிரபஞ்ச தோற்றத்துக்கு மூலமாக இருந்த எல்லாமே இறைநிலை ஒண்ணுதான். இதனை ஆழமாக உணர்ந்து கொள்ளணும். இறைத்துகள் இல்லாத எந்த ஒரு பொருளும் இல்ல, இயக்கமும் இல்ல. புலன்கள் உதவியோட தான் இறை அறிவு பெற்று தெளிவு பெற முடியுது, அமைதியாகவும் வாழ முடியும். அதற்கு 5 புலன்களும் 6வது அறிவின் சிறப்பும் மேன்மையும் உதவியாக இருக்குதுன்றத நம்ம அருட்தந்தை ஒரு கவியில விளக்குறாங்க. அந்த கவியை நம்ம பார்க்கலாம். புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பு அற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். புலனைந்தின் துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பு அற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவாம். புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவறிந்தல் புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானி. புலன் கடந்த செயல் முடிவே பூர்வநிலை அறிவறிதல் புலன் கடந்த அவ்விடத்தே பொருந்தி வாழ்வான் ஞானின்னு சொல்றாங்க. ஆக இந்த வகையில இந்த இறைநிலையோட தன்மாற்றத்தை 5ம் 6ன்ற தலைப்புல உங்க கூட பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், செவிமடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எம்முடைய நன்றிகளையும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. நல்லா கொண்டு போனீங்க, ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பும் கூட. அது இறைநிலையானது 6வது அறிவாக எப்படி தன்மாற்றம் பெற்ற நிலையிலிருந்து 6 சமயங்கள் எப்படி தோன்றுச்சுன்னு நமக்கு அந்த விளக்கங்களும் குரு என்ன சொல்லியிருக்காங்கிறதையும் சொல்லி, வேதாந்திகள் சித்தாந்திகளுடைய கருத்துக்கள் என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாயிண்ட்ஸ் நிறைய கொடுத்தீங்க. பட் சயின்டிஃபிக்காக இப்போ ப்ரெசென்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஔவையார், திருவள்ளுவர் அவங்களுடைய கோட்டிங்ஸு. நட்ஸெல்லாம் சொன்னது என்னென்னா, வாழ்வில் வந்து பெறக்கூடிய இன்ப துன்பம் அமைதி பேரின்பங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மனமே தான் விளைநிலம். அந்த மனதை சும்மா வச்சுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு ஆற்றல் கிடைக்கும்னு குரு எந்த வழியில் கொண்டு போயிருக்காங்கிறதையும் சொன்னீங்க. நிறைய கவரேஜ்மா, வேதாத்திரி கவரேஜஸ் நல்லா இருந்துச்சு. மிக சிறப்புமா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இப்போ நமக்கு வந்து அம்மா அவர்களை நாம் அனைவரும் தவநிலையில் வந்து வாழ்த்து மகிழ்வோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அன்பர்கள், பின்புறத்திலிருந்து தொண்டாற்றும் அன்பு உள்ளங்கள் மற்றும் வழிநடத்தும் ஆசிரியர்கள் அனைவரும் அவரது அன்பு குடும்பங்களும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிறைவேற்பதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். மன மகிழ்வோடு இப்பொழுது இந்த நிகழ்வினை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் மாலை இதே ஐடி இதே பாஸ்வேர்டில் யாவரும் இணைந்து கொள்வோம். 6:30 மணிக்கு மாலையிலே. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க. தேங்க்யூமா, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.